சிபிஐல எல்லா டாக்குமெண்ட்டும் சிக்கிருச்சு. சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருந்து அவ்வளவு சிபிஐ கைக்கு போயிடுச்சு. அஜய் தஸ்தோகி உங்களுக்கு நல்லா தெரியும், அவர் ஒரு கிட்டத்தட்ட பாஜக சங்கி மாதிரி தான். இப்ப எல்லா குரூப்பும் சேர்ந்து இவங்களை லாக் பண்ணிடுச்சு. இதுதான் தலையில அடிச்சுக்கிட்டோம். ஏங்க நமக்கு எதிரியோ நண்பனோ அது வேறங்க. நீங்க போய் சிக்க போறீங்கன்ற அரசியல் எங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்குல்ல. எங்களுக்கு 10-20 ஆண்டு கால அரசியல் எங்களுக்கு ஒரு அனுமானம் இருக்குல்ல, அது உங்களுக்கு இல்லைன்னு சொல்றோம்ல. அப்புறம் இந்த கூட இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்களுடைய பேச்சை நம்பி போய் சிக்கிட்டாரு. இப்போ விஜய்க்கு வருகிற இந்த ஜனவரி மாசத்துல முதல் வாரத்துல 2வது வாரத்துக்குள்ளேயோ அவருக்கு சம்மன் அனுப்ப சிபிஐ ரெடி ஆயிடுச்சு. இந்த அழுத்தம் ஏன்? சிபிஐ பாஜக கண்ணு காட்டினா எதுவுமே நடக்கலன்னு அறிக்கை கொடுக்க முடியும். பாஜக கண்ணு காட்டினா ஐயோ இவ்வளவு நடந்திருக்குன்னு பொய் குற்றச்சாட்டை வைக்க முடியும். சிபிஐ அப்படிதான் இயங்கிட்டு இருக்கு. ஆனா ஏன் இந்த நெருக்கடி, ஏன் இவ்வளவு தீவிர விசாரணை? இதுக்குள்ள என்ன அரசியல் இருக்குன்னா, விஜயை மிரட்டி பணிய வைக்கிற அரசியல் தான் இருக்கு. அதுல ஒண்ணுதான் விஜய்க்கு சிபிஐ சம்மன் அனுப்புவது, ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துவது, ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துவது. இந்த கட்சியில இருக்கிற யாருக்குமே பெருசா அரசியல் தெரியாது. இப்ப அரசியல் தெரியாத ஒரு கூட்டத்தை, ரசிகர்கள் கூட்டத்தை மட்டுமே வைத்து அடிக்கட்டுமானம், கட்சி கட்டுமானம் இல்லாத ஒரு அமைப்பை, ஒரு கட்சியை உடைத்து காலி செய்வது, மிரட்டி பணிய வைப்பது, இதுதான் அவங்களுடைய நோக்கம். அப்ப ஏன் மிரட்டி பணிய வைக்கணும்? 2 வகையா மிரட்டி பணிய வைப்பாங்க. இதை திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன், பலமுறை நம்ம பேசிட்டோம். ஒன்று நேரடியாக கூட்டணிக்கு அழைப்பது. கூட்டணியில நேரடியாக சேர்ந்துக்க, உனக்கு இவ்வளவு சீட்டு, உனக்கு துணை முதலமைச்சர் பதவி, வா நம்ம ஜெயிச்சோம்னா அப்படி வச்சுக்குவோம் இப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவது. 2வது என்ன மாதிரி, நீ என் கூட கூட்டணி எல்லாம் சேர வேண்டாம், நீ என் கூட கூட்டணி சேர்ந்தா மக்கள் உன்னை நம்ப மாட்டாங்க, அதனால நீ தனியா இருக்கிற மாதிரியே நடி, தனியா இருக்கிற மாதிரியே செய், ஆனா சிறுபான்மையினருடைய வாக்குகளை பிரிச்சுக்கோ, அல்லது திமுகவிற்கான எதிர்ப்பு வாக்குகளை பிரிச்சு ஓ பக்கம் கொண்டு வா, தான் ஓன் டியூட்டி அப்படின்னு அவருக்கு ஒரு அசைன்மெண்ட்டை கொடுக்கிறது. இந்த 2 தான் நேரடி கூட்டணி. அப்படி இல்லைன்னா ஓட்ட பிரிப்பதற்கான பி டீமா செயல்படு அப்படின்னு சொல்றது. இந்த 2 வழிதான் இருக்கு. இதனாலதான் சம்மன் அனுப்ப போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே 4ஆம் தேதி அமித்ஷா தமிழ்நாடு வர்றாரு. கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையும் பாஜக அடுத்தடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு செயல் திட்டங்களை வகுக்கிறதுக்காக வர்றதா சொல்லப்படுது.